அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் வங்கியில் நல்ல கூட்டமாக இருந்தது. நான் ஒரு வாரமாக இங்கு மாற்றலாகி வந்திருக்கிறேன். முதல் பதவி சென்னையில் இருந்தது, பின்னர் குஜராத்தில், இப்போது இதோ கடவுளின் சொந்த நாட்டில். கடன் அனுமதியிலும் பணமேடையின் முன்பும் நீண்ட வரிசை இருந்தது. 12 மணி கடந்தபோது திருமண தேவைக்காக பத்திரப்பெட்டியில் வைத்திருந்த நகைகளை எடுக்க ஒரு வாடிக்கையாளர் வந்திருந்தார். வெளியே பார்த்தபோது எல்லா ஊழியர்களும் பரபரப்பில் இருந்தனர். கிருஷ்ணனுண்ணி பத்திர அறையை திறக்க சாவியை எடுத்து வாடிக்கையாளருடன் கேபினுக்கு வெளியே சென்றார். பத்திர அறையை திறந்து கொடுத்துவிட்டு திரும்பி வரும்போது தலைமை எழுத்தர் சகதேவன் யாரிடமோ கோபமாக பேசுவதை கேட்டார். அம்மாச்சி சொன்னாலும் புரியாதா? இந்த கணக்கில் பணம் வரவில்லை. மகனே, ஒரு முறை மறுபடி பார்த்தால் அம்மாச்சியின் பேரன் கோயம்புத்தூரிலிருந்து பணம் அனுப்பியிருந்தால் கணக்கில் தெரிய வேண்டாமா? காலையில் இருந்து வருகிறேன், மனுஷனை மனம் கலங்க வைக்கிறீர்கள். நான் கவனிப்பதை பார்த்த கணக்காளர் சுஷ்மா, பாருங்க, மேலாளர் சார் கவனிக்கிறார் என்று சொன்னார். கிருஷ்ணனுண்ணி அங்கு சென்றார். என்ன சகதேவன், என்ன பிரச்சனை? அது சார், 2-3 நாட்களாக இந்த அம்மாச்சி இங்கு வருகிறார். கணக்கில் பணம் வரவு ஆகாமல் பணம் கொடுக்க முடியுமா? அப்போதுதான் கிருஷ்ணனுண்ணி அவர்களை உற்று பார்த்தார். 70 முதல் 75 வரை வயது இருக்கும். மிகவும் வெளுத்த ஒல்லியான உருவம், கன்னங்கள் ஒட்டி இருந்தன. கண்கள் கலங்கி சேலை தலைப்பால் துடைத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணனுண்ணி சகதேவனிடம் சென்று கணினியை பரிசோதித்தார். இல்லை, கணக்கில் பணம் வரவு ஆகவில்லை. கணக்கு புத்தகத்தை எடுத்து அவர்களிடம் நடந்தார். உங்கள் தொலைபேசி எண்ணை இங்கு மேடையில் கொடுத்துவிட்டு போய்விடுங்கள். பணம் வந்தவுடன் உடனே தெரிவிக்கிறோம். அப்போது வந்தால் போதும். கணக்கு புத்தகத்தை வாங்கும்போது அவர்களின் கைகள் ஆளிலை போல நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர்களின் கையிலிருந்த உரையிலிருந்து ஒரு காகித துண்டை எடுத்து மேடையில் கொடுத்துவிட்டு மெதுவாக வெளியே சென்றார். அவர்கள் சென்ற பிறகு சகதேவனிடம் கிருஷ்ணனுண்ணி சொன்னார், வங்கிக்கு வரும் வாடிக்கையாளரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியாதா? ஒன்றுமில்லாவிட்டாலும் அவர்களின் வயதை மதிக்க வேண்டாமா? மன்னிக்கவும் சார். சரி, பரவாயில்லை. மேடையிலிருந்து வெளியே வரும்போது யாரோ சொல்வது கேட்டது, புதிய மேலாளர் சார் கோபக்காரர் போலிருக்கிறார். கேபினில் வந்து உட்கார்ந்தபோது தொலைபேசி ஒலித்தது. அம்மாதான். அம்மா, மகன் பரபரப்பில் இருக்கிறானா? பரபரப்பில் இருந்தேன். இப்போது அம்மா ஏன் அழைத்தார்? ஒன்றுமில்லை மகனே, சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். நான் அங்கு இல்லை என்று நினைத்து. இல்லை அம்மா, இப்போது நான் வெளியே செல்கிறேன். சரியாக 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவது உண்டு. அம்மா, நீங்கள் சாப்பிட்டீர்களா? இரவு அழைக்கிறேன். சரி. வங்கிக்கு எதிரில் உள்ள அந்த உணவகத்தில் ஒரு வாரமாக மதிய உணவு அங்கிருந்துதான். உணவு ஆர்டர் செய்து காத்திருக்கும்போது காலையில் வங்கிக்கு வந்த அந்த வயதான பெண்மணி பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதை பார்த்தார். யாரிடமோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவ்வப்போது கண்களை துடைத்து கொண்டிருந்தார். எதற்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார்? அவருக்கு நெருங்கிய யாராவது மருத்துவமனையில் இருக்கலாமோ? உணவு ஆர்டர் செய்ததை மறந்துவிட்டு கிருஷ்ணனுண்ணி உணவகத்திலிருந்து வெளியே வந்தார். தனது பாட்டி உயிருடன் இருந்தால் இதே வயது இருக்கும். என்ன நடந்தது? ஒன்றுமில்லை என்று தலையசைத்தார். அப்போதே மழை தூறிக் கொண்டிருந்தது. அவரது கையிலிருந்த உடைந்த குடையை விரிக்க முயற்சித்து தோல்வியடைவதை பார்த்து கிருஷ்ணனுண்ணி காரிலிருந்து குடையை எடுத்து வந்தார். குடையை திறந்து அவருக்கு அருகில் நின்று கொண்டு சொன்னார், என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாம் ஒரு தீர்வு காணலாம். வங்கியில் பணம் கிடைக்காததால் தானே? அவர் ஒன்றும் பேசாமல் சேலை தலைப்பால் கைகளை துடைத்தார். அவரது கையிலிருந்த உரையிலிருந்து ஒரு மருந்து சீட்டை எடுத்தார். இதிலுள்ள மருந்துகளை வாங்க வேண்டுமா? அவர் மெதுவாக தலையசைத்தார். கிருஷ்ணனுண்ணி அவரிடமிருந்து மருந்து சீட்டை வாங்கி அருகிலுள்ள மருந்து கடைக்கு நடந்தார். சார், இது ஆஸ்துமாவுக்கான மருந்து. எத்தனை நாட்களுக்கு எடுக்க வேண்டும்? அதில் எத்தனை நாட்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு எடுத்து விடுங்கள். இதில் இன்ஹேலர் எழுதப்பட்டிருக்கிறது, அதையும் எடுக்க வேண்டுமா? ஆம், எடுத்து விடுங்கள். மருந்தை அவரது கைகளில் கொடுக்கும்போது அவர் நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னை பார்த்தார். வீடு எங்கே? இங்கு அருகில்தான். இப்போது பேருந்து உள்ளதா? அரை மணி நேரம் கழித்து இருக்கும் சார். அப்போதே அவரது கையிலிருந்த உரையிலிருந்து தொலைபேசி ஒலித்தது. ஒரு பழைய கைபேசி. பட்டன்களில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தன. வயது முதிர்ச்சியால் இருக்கலாம். தொலைபேசியை ஸ்பீக்கரில் வைத்து பேசினார். ஹலோ, பாட்டி எங்கே இருக்கிறார்? அப்பாவுக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. மருந்து வாங்கினீர்களா?
பாட்டி, விரைவாக வாருங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. அதை கேட்டவுடன் கிருஷ்ணனுண்ணி தனது காரை எடுக்க ஓடினார். பேருந்து வர காத்திருக்க வேண்டாம், நான் வீட்டில் விடுகிறேன், வாருங்கள். ஒரு கணம் தயங்கி நின்ற பிறகு அவர் கிருஷ்ணனுண்ணியின் காரில் ஏறினார். பயணத்தில் அவர் ஒன்றும் பேசவில்லை. அவ்வப்போது அவரது முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். கிருஷ்ணனுண்ணி அவரை பார்த்தார். நான் கொடுத்த மருந்தை அவர் மார்போடு அணைத்து பிடித்திருந்தார். பாவம், இளமையில் எப்போதோ பார்த்த பழைய திரைப்பட கதாபாத்திரம் போல தோன்றியது. அவர் சொன்ன இடத்தில் காரை நிறுத்தினார். இதற்கு மேல் செல்ல முடியாது, பாதை குறுகலாக இருக்கிறது. காரிலிருந்து இறங்கும்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. கதவை திறந்து குடையை விரித்து அவருக்கு இறங்க கதவை திறந்து கொடுத்தார். இந்த மழையில் எப்படி? நான் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். சாருக்கு சிரமமாக இருக்காதா? என்னை சார் என்று கூப்பிட வேண்டாம். என் பாட்டியின் வயது உங்களுக்கு இருக்கிறது. என்னை கிருஷ்ணனுண்ணி என்று கூப்பிடுங்கள். அவரை அணைத்து பிடித்து குறுகிய பாதையில் கிருஷ்ணனுண்ணி நடந்தார். வீட்டு முற்றத்தில் வந்து சேர்ந்தபோது உள்ளிருந்து ஒரு குழந்தை பாட்டி என்று அழுது கொண்டிருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அப்போது கண்ட காட்சி பரிதாபமாக இருந்தது. இந்த உலகில் உள்ள எல்லா காற்றும் போதாது என்பது போல ஒரு முதியவர் மூச்சு இழுத்து விடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார். அருகில் சக்கர நாற்காலியில் 13 முதல் 14 வரை வயது இருக்கும் ஒரு பெண் குழந்தை சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. என்ன என்ன நடந்தது? நான் அருகில் சென்றேன். அப்போது உரையிலிருந்து மருந்தை எடுத்து அந்த பாட்டி சொன்னார். ஆஸ்துமா மகனே, 2 நாட்களாக மருந்து தீர்ந்து விட்டது. அவர் அடுக்களைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து மருந்து கொடுத்தார். மழையும் குளிரும் தானே, மருந்து கொடுத்தும் பெரிய மாற்றம் இல்லை. கிருஷ்ணனுண்ணி அந்த உரையிலிருந்து இன்ஹேலரை எடுத்து அவரது கையில் கொடுத்தார். இதை பயன்படுத்தி பாருங்கள். அதை தெளித்து 10 நிமிடங்கள் கழிந்தவுடன் நல்ல மாற்றம் வந்தது. கிருஷ்ணனுண்ணி சுற்றிலும் பார்த்தார். சுவர்களில் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. எல்லாம் நன்றாக இருந்தது. இவையெல்லாம் யார் வரைந்தவை? அப்போது சக்கர நாற்காலியிலிருந்து குழந்தை சொன்னது, நான் வரைந்தவை. இந்த குழந்தைக்கு என்ன நடந்தது? இவர் யார்? எனது பேத்தி அம்மோ. பிறந்தபோது இப்படித்தான் இருந்தது. பல சிகிச்சைகள் செய்தோம். இவளது அப்பாவும் அம்மாவும் இவளது சிகிச்சைக்காக கூட்டுறவு வங்கியிலிருந்தும் வேறு இடங்களிலிருந்தும் கடன் வாங்கியிருந்தனர். சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாமல் போனபோது அவர்கள் ஒரு கயிற்றில் வாழ்க்கையை முடித்து கொண்டனர். இவளது மூத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் கோயம்புத்தூரில் ஒரு உள்ளாடை நிறுவனத்தில் வேலை செய்கிறான். கிருஷ்ணனுண்ணி நினைத்தார், இந்த காலத்தில் இப்படி கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்களா? ஒரே ஒரு அறை. அங்குள்ள நிலைமையை பார்த்து கிருஷ்ணனுண்ணி அதிர்ச்சியடைந்தார். இங்கு உள்ளூர் மக்களோ கிளப் உறுப்பினர்களோ யாரும் உதவவில்லையா? ஊர்க்காரர்களும் கட்சிக்காரர்களும் சேர்ந்து பிரிவு எடுத்து வங்கி கடனின் வட்டியையும் கூட்டு வட்டியையும் அடைத்தனர். கிளப் உறுப்பினர்கள் சேர்ந்து இவளுக்கு இந்த சக்கர நாற்காலியை வாங்கி கொடுத்தனர். பாட்டி, இவர் யார்? பாட்டி சென்ற வங்கியின் மேலாளர் சார். இவர்தான் மருந்து வாங்கி கொடுத்தவர். அந்த பெண் குழந்தை என்னை பார்த்து புன்னகைத்தது. அவர்களிடம் விடை பெற்று முற்றத்துக்கு வந்தபோது அந்த குழந்தை சொல்வது கேட்டது, பாட்டி, பசிக்குது. காலையில் ஒரு கிளாஸ் கருப்பு தேநீர் குடித்தது மட்டும்தான். ஏதாவது வாங்கவில்லையா? நான் சொல்லவில்லையா வங்கியில் பணம் கிடைக்கவில்லை என்று? கிருஷ்ணனுண்ணி வேகமாக நடந்து காரை ஸ்டார்ட் செய்தார். அருகில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு சென்று 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை எடுக்குமாறு அங்குள்ள ஊழியரிடம் சொன்னார். கார்டு ஸ்வைப் செய்யும்போது தொகையை பார்த்தார். நாங்கள் பிறந்த நாளுக்கும் மற்றவற்றுக்கும் நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பதற்கு செலவழிப்பதை விட பாதி கூட இல்லை. பின்னர் உணவகத்துக்கு சென்று 3 உணவு பார்சல்களை வாங்கினார். கிருஷ்ணனுண்ணி அங்கு செல்லும்போது அந்த பாட்டி இருவரிடமும் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் அவர்களின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. ஓ, குடையை எடுக்க மறந்துவிட்டேன் அல்லவா? அப்போதுதான் என் பின்னால் வந்த பல்பொருள் அங்காடியின் டெலிவரி பையனை பார்த்தார். இது என்ன மகனே? இது மூவருக்குமான உணவு. சூடு 6 முன் சாப்பிடுங்கள். கையிலிருந்த உரையை அவர்களிடம் கொடுத்தார். பின்னர் இது சில பொருட்கள். வெளியேறும் முன் கிருஷ்ணனுண்ணி தனது வருகை அட்டையை கொடுத்து அந்த பெண் குழந்தையிடம் சொன்னார், அண்ணன் கோயம்புத்தூரிலிருந்து அழைக்கும்போது இந்த எண்ணில் என்னை அழைக்கச் சொல்லு.
மறக்காமல் சொல்லு, கேட்டாயா? மறக்க மாட்டேன் என்று தலையசைத்தது. பிறகு நான் கிளம்புகிறேன். வெளியே வந்தபோது குடையுடன் என் பின்னால் வந்தார். மகனே, குடையை எடுக்கவில்லையே, அது அங்கேயே இருக்கட்டும். இப்போது மழை இல்லையே. முற்றத்துக்கு வந்தவர் திரும்பி சென்று பணப்பையிலிருந்து சில ரூபாயை எடுத்து நீட்டினார். இதை வைத்திருங்கள். வேண்டாம் மகனே, இப்போதே நான். அவரது கையை பிடித்து பணத்தை கொடுத்தார். இருக்கட்டும், தேவைப்படலாம். அப்போதே வங்கியிலிருந்து அழைப்பு வந்தது. இருவர் காத்திருக்கிறார்கள். கிருஷ்ணனுண்ணி வேகமாக நடந்தார். கைக்கடிகாரத்தை பார்த்தார். நேரமாகிவிட்டது. இன்னும் மதிய உணவு சாப்பிடவில்லை. ஆனால் ஒரு விருந்து சாப்பிட்டது போல உணர்ந்தார். வயிறும் நிறைந்தது, மனமும் நிறைந்தது. வங்கிக்கு வந்த பிறகும் கிருஷ்ணனுண்ணியின் மனம் அவர்களை பற்றிய எண்ணங்களால் நிறைந்திருந்தது. வங்கியிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் கிருஷ்ணனுண்ணி அம்மாவை அழைத்தார். அப்பாவும் அம்மாவும் அண்ணனுடன் துபாயில் இருக்கிறார்கள். 3 மாத விஜயத்துக்கு சென்றவர்கள் ஊர் பார்க்க. அம்மாவிடமெல்லாம் சொன்னபோது அம்மா சொன்னார், நன்றாகச் செய்தாய் மகனே. உன் நண்பர்களிடமும் சொல்லி இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய வேண்டும். அப்போதுதான் கிருஷ்ணனுண்ணிக்கு தனது நண்பர்களை பற்றி நினைவு வந்தது. எங்கள் MBA வகுப்பு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருந்தோம், ஸ்வாந்தனம். ஒவ்வொரு ஆண்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல தொகையை எடுத்து அனாதை இல்லங்களிலோ முதியோர் இல்லங்களிலோ கொடுப்போம். இந்த ஆண்டு அந்த தொகையை இந்த குடும்பத்துக்கு கொடுப்போம். கிருஷ்ணனுண்ணி நண்பர்களுடன் பேசி முடிவு செய்தார். அப்போதே ஷாலினி கிருஷ்ணனுண்ணியுடன் திருமணம் உறுதியான பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தது. அவளிடம் எல்லாம் சொன்னபோது அவளுக்கும் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை. மறுநாள் ஞாயிறு என்பதால் காலையிலேயே செல்லலாம் என்று சொன்னார். சிறந்த நண்பர்களான தீபுவையும் ஷாலுவையும் கூட்டிக் கொண்டார். ஆடை கடையின் முன்பு வந்து காரை நிறுத்தினார். கிருஷ்ணனுண்ணி ஷாலுவிடம் சொன்னார், ஷாலு, அந்த குழந்தை அம்முவுக்கு 2-3 உடைகள் வாங்க வேண்டும். நான் எடுத்தால் சரியாக இருக்காது. நீ வா. பாட்டிக்கு ஒரு ஜோடி சேலையும் சில ஆடைகளும் வாங்கு. நாங்கள் மூவரும் அங்கு செல்லும்போது முற்றத்தில்தான் இருந்தார் அந்த பாட்டி. என்னை பார்த்தவுடன் எங்களிடம் வந்தார். உள்ளே வாருங்கள் மகனே. நான் அவர்களை அறிமுகப்படுத்தினேன். இது ஷாலு, ஷாலினி. நான் திருமணம் செய்ய போகும் பெண். இது என் நண்பன் தீபு. அவர்கள் மூவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்தவுடன் அந்த முதியவர் எழுந்து நிற்க முயற்சித்தார். வேண்டாம், எழுந்து நிற்க வேண்டாம், அங்கே படுத்திருங்கள். அப்போது சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து அம்மு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தது. பார்க்கட்டும், என்ன வரைகிறாய்? ஷாலு அவளிடமிருந்து காகிதத்தை வாங்கி பார்த்தார். உன்னி, இதை பார், இது உன்னுடைய படம். கிருஷ்ணனுண்ணி வாங்கி பார்த்தார். அது உண்மையிலேயே என்னைப் போலவே இருந்தது. தீபுவும் வாங்கி பார்த்தார். மகள் நன்றாக வரைகிறாளே. தீபு அறை முழுவதும் பார்த்தார். எல்லா ஓவியங்களும் நன்றாக இருக்கின்றன. கிருஷ்ணனுண்ணி கையில் இருந்த காகிதங்களையும் வண்ண பென்சில்களையும் அம்முவின் கைகளில் கொடுத்து சொன்னார், இந்த தீபு அண்ணன் ஓவிய கண்காட்சிகள் நடத்துபவர். நீ வரையும் ஓவியங்களை விற்று கிடைக்கும் பணத்தை இங்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதை கேட்டு மகிழ்ச்சியில் அம்முவின் கண்களில் 1000 நட்சத்திரங்கள் மின்னுவதை கிருஷ்ணனுண்ணி பார்த்தார். பின்னர் நாங்கள் வீட்டுக்காரர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். இந்த ஆண்டு உங்கள் வீட்டை புதுப்பித்து கட்டுவோம். அதை சொன்னவுடன் அந்த பாட்டி கைகூப்பி மூவரையும் பார்த்து வணங்கி சொன்னார், இத்தனை காலமும் நாங்கள் கடவுள் என்று ஒரு சக்தி இல்லை என்று நினைத்தோம். ஆனால் இன்று எனக்கு உறுதியாக தெரிந்தது, கடவுள்கள் இருக்கிறார்கள். அவர்களின் மற்றொரு வடிவமே நீங்கள் குழந்தைகளே. அதை சொல்லி அழ ஆரம்பித்தார். அதனால் ஷாலு சொன்னார், எவ்வளவு நேரமாக வந்து நிற்கிறோம், பாட்டி ஒரு கிளாஸ் தேநீர் கூட தரவில்லையே. அட, நான் அதை மறந்து விட்டேன், இப்போது கொண்டு வருகிறேன். பாட்டி எல்லோருக்கும் தேநீர் கொடுத்தார். தேநீர் குடிக்கும்போது கிருஷ்ணனுண்ணிக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்தது.